கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: கிழக்கு திசையில் வானம் வெளுத்துள்ளது. எருமைகள் சிறிது நேரம் பனிப்புல் மேய சிறு தோட்டங்களுக்கு சென்றன. கிளம்பிய மற்ற பெண்களை தடுத்து நிறுத்தி, உன்னையும் அழைத்து கொண்டு செல்ல வாசலில் வந்து காத்திருக்கிறோம். குதூகலமுடைய பெண்ணே, நீ எழுந்திரு. கண்ணனை பாடி நோன்பு மேற்கொள்வோம். குதிரையாக வந்த அசுரன் கேசியை வாயை கிழித்தவன், மல்லர்களை கொன்ற தேவாதி தேவன். அவனை சேவித்தால் நம் குறைகளை ஆராய்ந்து இறங்கி நமக்கு அருள் புரிவான். இதுதான் இந்த பாடலின் பொருள். மீண்டும் ஒரு முறை பாடலை கேட்போம், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருப்பாவை பாடல்களை திருமணமாகாத பெண்கள் மனப்பாடம் பண்ணி படித்தால் நல்ல கணவர் அமைவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆதலால் அனைவரும் இதை மனப்பாடமாக படியுங்கள். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. தொடர்ந்து திருப்பாவையை நாளை பார்க்கலாம். நன்றி.